Hey fellas, this is Guvan and welcome to Cinema Upstar. நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்திருக்கும். சின்ன வயசுல இருந்து கண்டிப்பாக வந்து போயிருக்கோம். நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கை வெளியே வாழ்க்கை தானா இல்லை கனவா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டவுட் வந்திருந்தா இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். விச் இஸ் வெனிலா ஸ்கை, ஸ்டாரிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாம் க்ரூஸ் அண்ட் கேமரன் டியஸ். இந்த பக்கம் இன்னொருத்தவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பெனலோப் க்ரூஸ். ஸோ டாம் க்ரூஸை நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோவை தான் பார்த்துருக்கோம். லைக் டாப் கன் மேவ்ரிக், மிஷன் இம்பாசிபிள், இந்த மாதிரி படங்களில் தான் அதிகமாக பார்த்துருக்கோம். இந்த படம் கொஞ்சம் புதுசாகவே இருக்கும் டாம் க்ரூஸ் கிட்ட இருந்து சொல்ல போகணும். ஸோ வெனிலா ஸ்கை ஸ்டோரி எடுத்துக்கணும்னா டாம் க்ரூஸ் இஸ் த லீட். இஸ் டேவிட் ஏம்ஸ் இந்த மூவி. இஸ் அ பப்ளிஷர். அவங்க அப்பாவோட ஒரு பெரிய கம்பெனி அதுதான் அவர் ரன் பண்ணிட்டு இருப்பார். எஸ் எவ்ரி திங், மணி, சாம், பெமன் எல்லாமே அவர் சுற்றி இருக்கும். அவருக்கு தேவை இல்லை, தேவை இருக்குன்றதே இல்லை, எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். அண்ட் கேமரன் டியஸ் ஜூலியன் அப்படின்னு நடிச்சிருப்பாங்க. அவரை தான் இவர் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிட்டு இருப்பார். கேமரன் டியஸ் தான் டாம் க்ரூஸ். வென் ஹி சீஸ் சோஃபியா விச் இஸ் பெனலோப் க்ரூஸ், அவருக்கு ட்ரூ லவ் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப நாளாக அவர் தேடிட்டு இருந்த அந்த ஒரு ட்ரூ லவ் அவருக்கு கிடைச்சிரும். ஸோ பெனலோப் க்ரூஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்ட ஆரம்பிச்சிருவாரு. இதை பார்த்து கேமரன் டியஸ் பொசஸ் ஆகி இவரை கூட்டிகிட்டு போய் சூசைட் பண்ணுறேன்னு சொல்லி இவரையும் கூட்டிகிட்டு போய் காரில் சொல்லி 2 பேரும் ஆக்சிடெண்ட்டில் கேமரன் டியஸ் செத்துருவாங்க. இவர் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப அடி வாங்கி ஃபேஸ்லாம் டிஸ்ஃபிகர் ஆயிரும். ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போயிடுவார். கை ஒரு சைடு வராது, மூஞ்சில் தழும்பு வந்து மூஞ்சே டிஸ்ஃபிகர் ஆயிரும். அவரோட மெயின் கான்ஃபிடென்ட் அவருக்கு இருந்தது லுக்ஸ் தான். அவரோட லுக்ஸ் பாலா போன உடனே அவரோட கான்ஃபிடென்ட் ரொம்ப டவுன் ஆயிரும். வெளியே போக மாட்டார், வெளி உலகத்தை போய் பார்க்க மாட்டார், யார்கிட்டையும் பேச மாட்டார், தன்னைத்தானே ரொம்ப ஒரு சாலிட்யூட் லெவலுக்கு கொண்டு போயிடுவார். அண்ட் ஒரு மாஸ்க் மாட்டிப்பார், யாருக்கும் அவரோட மூஞ்சை காட்டாமல் சுற்றிக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான தன்னோட டவுன்ஃபாலுக்கு போயிடுவார். ஆஃப்டர் தட் இன்சிடென்ட் அவரால் சந்தோஷம் அப்படின்றதே அவருக்கு கிடைக்காது. ரியல் ஹாப்பினஸே அவர்கிட்ட இருக்காது. ஒரு நாள் நைட் ஹேங் அவுட் பண்ணிட்டு குடிச்சிட்டு கிடிச்சிட்டு வெளியே போயிட்டு பெனலோப் க்ரூஸ் கூட நல்லா சுற்றிட்டு பெனலோப் க்ரூஸ் கிட்டேருந்து அவருக்கு ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சிரும். அப்போ தான் தன்னை லவ் பண்ணலை அப்படின்ற ஒரு ரிஜெக்ஷனில் ரொம்ப குடிச்சிட்டு மட்டையாயிடுவார் ரோட்டில். திடீர்னு அடுத்த நாள் காலைல எழுந்துச்சு பார்ப்பாரு. பெனலோப் க்ரூஸ் அவரை வந்து பார்த்துட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப்பில் அவருக்கு என்னென்னலாம் அது வரைக்கும் அவருக்கு இருக்கணும்னு நினச்சி இல்லாமல் இருந்துச்சோ எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சோம். பெனலோப் க்ரூஸ் அவருக்கு கிடச்சிருவாங்க. அண்ட் அவரோட டிஸ்ஃபிகர்டாக அந்த மூஞ்சி வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் சர்ஜரி பண்ணி மாற்றிடுவாங்க. அவரோட லுக்ஸ் அவருக்கு திரும்பி கிடைச்சிடும். அவரோட கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிடும். அவர்கிட்ட போன ஃப்ரெண்ட்ஸ், அவரோட கம்பெனி போகிற நிலமையில இருந்திருக்கும், அதுவுமே அவருக்கு திரும்பி கிடைச்சிடும். ஸோ எல்லாமே ஒரு அவரோட வாழ்க்கையில் ரியாலிட்டி அப்படின்றது இல்லாமல் ட்ரீமியாகவே நடக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த டைமில் தான் படத்தில் வந்துட்டு கொஞ்சம் குளறுபடி ஆகுது. இந்த மாதிரி லைஃப்பில் எல்லாமே நல்லா போகிறப்ப ஒரு ட்ராஜடின்னு ஒன்று நடக்கும்ல. எஸ், அந்த மாதிரி அவர் ஒரு மென்டல் இல்னஸ், அது எப்படி சொல்கிறதுனே தெரியாது. உங்களுக்கு படம் பார்த்தா அது புரியும். சோஃபியாவை கொன்றுவார் ஜூலியான்னு நினச்சி. ஸோ அவரை வந்துட்டு ஜெயிலில் கூட்டு போய் அடைச்சிருவாங்க. அங்கே அவருக்கு சைக்காட்ரிஸ்டாக ஜார்ஜ் ரசல் வருவார். ஸோ அவரோட மைண்டை ரொம்ப டிக் பண்ணி பார்த்து அப்புறம் தான் ஒரு ரியலைசேஷனுக்கே வருவாங்க. இது வரைக்கும் நடந்த எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே ட்ரீம். எஸ், பெனலோப் க்ரூஸ் கூட அவர் குடிச்சிட்டு ரிஜெக்ஷனில் அவங்க பெனலோப் க்ரூஸ் அவரை ரிஜெக்ட் பண்ணனால குடிச்சிட்டு மட்டையாயிட்டு கிடப்பார்ல, அன்றைக்கி நைட் வரைக்கும் தான் ரியாலிட்டி. ஸோ அதுக்கு மேலே அவருக்கு நடந்தது எல்லாமே வேறு. அவரோட டவுன்ஃபால் அவரை அதை தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிவிட்டு, ஐ மீன் அதுக்கு முன்னாடி எல்இ அப்படின்ற ஒரு கம்பெனியை பார்த்துருப்பார், விச் இஸ் லைஃப் எக்ஸ்டென்ஷன். அவங்கக்கிட்ட வந்துட்டு அந்த ஆடில் பார்த்துருக்கிறது என்னென்னா, உங்களோட வாழ்க்கை ரியாலிட்டி நல்லா இல்லையா, எங்ககிட்ட வாங்க, உங்களை நாங்கள் உங்கள் சாவுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் நாங்கள் தரோம், விச் இஸ் உங்களோட மைண்டை நாங்கள் லூசிட் ட்ரீமில் வச்சுருப்போம். ஸோ உங்களுக்கேற்ற பிடிச்ச ஒரு ட்ரீமை நீங்கள் செத்தப்பமும் வாழலாம் அப்படின்ற மாதிரி. லைட்டாக ரியாலிட்டி மாதிரி இருக்குல்ல, நம்மள மாதிரி தான் இருக்குல்ல. நம்ம எல்லாருமே எப்படி பெயினை வந்துட்டு என்டியூர் பண்ணாமல் ஃபேண்டசி பின்னாடி தப்பிச்சு ஒன்று நினைக்கிறோமோ, அதை தான் டேவிட் ஏம்ஸும் பண்ணியிருப்பார், விச் இஸ் டாம் க்ரூஸ். அவரும் அதான் பண்ணியிருப்பார். சூசைட் பண்ணிப்பார், செத்துருவார். எல்இ கம்பெனி அவரோட பாடியை வாங்கி அவரை ஃப்ரோஸ் பண்ணி அவரோட லூசிட் ட்ரீமில் வச்சுருப்பாங்க. ஏன் லூசிட் ட்ரீமில் இருந்தவர் நல்லா போயிட்டு இருந்த சோஃபியா கூட ஒரு வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, ஏன் சோஃபியாவை கொண்டு போவார்னா,
அவரோட லூசிட் ட்ரீம்ல இருக்கும்போது அவருடைய சப்கான்ஷியஸ்ல இருந்த கில்ட், அதாவது ஜூலியன் கேமரன் டியஸ் அவங்கள கொன்ன கில்ட், அந்த சப்கான்ஷியஸ் அவரோட ட்ரீமை நைட் மேரா மாத்திரும், ஒரு கெட்ட கனவா மாத்தி விட்டுரும். அது வெளியே வர ட்ரை பண்ணி அந்த மொத்த ட்ரீமையும் ஒரு டார்ச்சர் ஆக்கி விட்டுரும். ஸோ ட்ரீம் எது ரியாலிட்டி எதுன்னு புரிஞ்சுக்காத மாதிரி அவர் ட்ரீமையே அதை ஆக்கி விட்டுரும், அவரோட சப்கான்ஷியஸ் வெளியே வந்து. அண்ட் கடைசியில் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், ட்ரீம்லேயே இருக்கிறியா இல்லை ரியாலிட்டி போறியா அப்படின்னு. he chooses the reality. So when you endure pain, that's when life becomes, லைஃப்ல கெட்டதும் நடக்கும் நல்லதும் நடக்கும், எல்லாத்தையுமே நம்ம சகிச்சுட்டு வாழணும். தட்ஸ் வாட் லைஃப் மீன்ஸ். நமக்கு வெறும் நல்லது மட்டும்தான் வேணும், நல்லது மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு பின்னாடி ஓட முடியாது. அதுவும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், ரெண்டுத்தையும் என்டியூர் பண்ணி வாழணும் அப்படின்றது தான் அந்த எண்டிங் நமக்கு சொல்லும். ரொம்ப சிம்பிளான விஷயமா தெரியும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லும்போது, பட் படம் பார்க்கும்போது அது மண்டையில் உரைகிற மாதிரி ஏறும் நல்லா. I always love this ending of this movie. அவரை வந்துட்டு ரியாலிட்டிக்கு போகிறேன்னு சொன்னோடனே ஓப்பன் யுவர் ஐஸ் அப்படின்ற வார்த்தையோட முடிச்சிருப்பாங்க. ஓப்பன் யுவர் ஐஸ்ன்னு உடனே அவரோட கண் ஓப்பன் ஆகும், படம் எண்ட் ஆயிரும். லைக் ஓப்பன் யுவர் ஐஸ் அப்படின்றது அதில் அவருக்கு மட்டுமே சொல்கிறது இல்லை, நமக்கும் தான். நம்மளை ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி நம்மக்கிட்ட தான் சொல்கிறாங்க, கண்ணை திறந்து பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான். ஸோ சீரியஸ்லி இட்ஸ் அ குட் மூவி. நல்ல ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டஃப்பும் இருக்கும், லவ் வேணுமா லவ் இருக்கும், ட்ராமா, எமோஷன் எல்லாமே இருக்கும். அண்டு டாம் க்ரூஸோட ஒரு ஆக்டிங் வைஸ் பார்க்க போனோம்னா இந்த படம் ஒரு பெஸ்ட்டாகவே இருக்கும். லைக் அவரோட லாஸ்ட் சமுராய் அவரது அண்ட் ஜெரி மேக்வயர், இந்த மாதிரி படங்கள் பார்க்க போனோம்னா அவரோட ஆக்டிங் நல்லாயிருக்கும். ஆக்டிங் வைஸ் பார்க்க போனோம், ஆக்ஷன்ஸ் இல்லாமல் ஆக்டிங் வைஸ் அவரோட பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த படம் பார்க்கலாம் கண்டிப்பாக. வெண்ணிலா ஸ்கை இட்ஸ் அ குட் வாட்ச் ஆக்சுவலி. அண்ட் ஸ்பாய்லர் சொன்ன மாதிரி தான் இருக்கும், பட் படம் பாருங்கள், படத்தில் இதை தாண்டி நிறைய இருக்குது. ஸ்பாய்லர் இப்போ நான் சொன்னதை தாண்டியே படத்தில் இன்னும் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஏற்றி பாருங்கள். ஸோ லைக் ஐ said in the movie, said about the movie, பெயின் என்டியூர் பண்ணாதான் லைஃப் கிடைக்கும். there's always sweet. if you want to enjoy the sweet, you have to endure the sour. படத்தில் இந்த டைலாக் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ if you guys watch this movie, do a comment. அண்ட் படம் பார்த்துட்டும் கமெண்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, பை பாய்.